17வது முதலமைச்சராக பதவியேற்கின்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றது. அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது இது அனைவருக்குமான ஆட்சி, மத பாகுபாடு இல்லாமல் செயல்படும் என்று கூறியிருக்கின்றார். அப்படி நடக்க வேண்டும் என்று இந்து முன்னணி ஒரு கோரிக்கை வைக்கின்றது. சட்டமன்ற தலைவர் அவளை தேர்ந்தெடுத்து வாழ்த்தும் போது நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார். அவர் இன்னும் ஏதோ ஒரு சின்ன பையன் சிறுவிழத்தனமா பேசியிருக்கார், சின்ன பையன்கிற நினைப்புல பேசியிருக்கார். ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னு ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்கார். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அவர் தொடர்ந்து இந்துக்களை மாத்திரம் கேவலமா பேசிட்டு இருக்கார். ஒரு மாநாட்டினுடைய நிகழ்ச்சியில போய் ஏற்கனவே இந்த மாதிரி கொசு, டெங்கு இது மாதிரி ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அங்க பல்வேறு மாநிலங்கள்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. அவர் இப்ப ஜாமீன்ல தான் இருக்காரு. திரும்பவும் நேற்று எதுக்கு அதை பேசினாரு, தேவையில்லாம அந்த இதை கொண்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ அதனுடைய பண்பாட்டை பத்தியோ இஸ்லாமை பத்தியோ அதை பத்தி பேசியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு அவரே புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரியான தொடர்ந்து பேசினுடைய விளைவா இந்துக்களினுடைய ஓட்டை இழந்திருக்கார். 200 சீட்டு வரும், 210 சீட்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு மக்கள் அவரை காணாம பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாருன்னா ஜீரோவில் தான் இருக்கணும், அடுத்த தேர்தலில் ஜீரோவாக தான் இருக்கணும். அதனால இதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். விஜய் அவர்கள் டாஸ்மாக் கடையை குறைக்கணும், கோயில்கிட்டையும் பள்ளிக்கூடங்கள்லையும் சில கடைகளை எடுத்திருக்கா சொல்லியிருக்காரு. அதை இந்து முன்னணி மனதார வரவேற்கின்றது, பாராட்டுகின்றது. தொடர்ந்து இந்த அரசாங்கமானது அவர்கள் கோரியது போல மதசார்பற்ற நாடு, எல்லா மதத்துக்கும் சரியா நடந்துக்கணும். ஏற்கனவே இருந்த அரசாங்கமானது முழுக்க இந்துக்களுக்கு விரோதமா இருந்திருக்குது. பல்வேறு கோயில்களை 175 கோயிலுக்கு மேல இடிச்சிருக்காங்க. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டாங்க. இப்ப இருக்க முதலமைச்சர் அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம். சரியா போகும்னு சொல்லியிருக்காரு. அவர் கோயில் மீது நம்பிக்கை வச்சிருக்காரு, திருச்செந்தூர் போயிருக்காரு. அதனால அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஆமா. ஏன்னா அறநிலையத்துறை தான் பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சரியான கணக்கு கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, கோயில் இதெல்லாம் உருக்கியிருக்காங்க. அது என்னங்கிறது நமக்கு சொல்லணும். அதுல எவ்வளவு ஊழல் நடந்ததுக்கு நமக்கு சந்தேகமா இருக்குது. அதனால அது எவ்வளவு உருக்கியிருக்கோம், என்ன இருக்குதுங்கிறத இந்த அரசாங்கம், புது அரசாங்கமானது அதை கண்டுபிடிக்கணும். கோயிலுடைய சிலைகள்லாம் நிறைய காணாம போனது. ஏற்கனவே நல்ல அதிகாரி இருந்தாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அதிகாரிகளாம் மாத்தினாங்க. திரும்ப நல்ல அதிகாரியை கொண்டு வந்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கான இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இல்ல, அவர் ஒரு கிறிஸ்தவர், சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர் தான். நாம் அது கிறிஸ்தவரும் இந்துன்னு வேறுபாடு பார்க்கலைன்னா கூட பைபிளை மாத்திரம் எடுத்து சொல்லக்கூடாது. ஆனா நேற்றுக்கு எனக்கு கிடைச்ச தகவல், அவரு குரான்ல இருந்து ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு, பகவத்கீதையிலிருந்து ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தாருன்னா பாராட்ட வேண்டியது. வெறும் பைபிள்ல இருந்ததுன்னா நம்ம அதை கண்டிப்பா எதிர்க்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன தர்மத்தை கேவலப்படுத்தியதாக, ஒழிக்க வேண்டும் சொன்னதாக கண்டித்து வருகின்ற 14ஆம் தேதி சென்னை, மதுரை, கோவை, திருப்பூர் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமானது நடக்கின்றது.
கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியினர் இவ்வளவு தோல்வி அடைவதற்கு என்ன முக்கியமான காரணம்? பிஜேபி என்னுடைய இந்து முன்னுடைய கருத்து, அவங்க தனியா நின்றுக்கணும், என்ன ஓட்டுன்னு பார்த்துருக்கலாம். ஜனங்க வந்து ரெண்டு கட்சியுமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க, ரெண்டு கழகம் ஆகாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதனால மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மாற்ற வேணுங்கிறதுக்காக விஜயை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இந்து அமைப்புகளுடைய ஓட்டுகளும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, பிஜேபி ஓட்டுகளும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்ப நீங்க இவ்வளவு நாளா நீங்க பண்ணிட்டு இருந்த அந்த போராட்டங்கள் எதுக்காக செஞ்சிருக்கீங்களோ அது எல்லாமே அவசியமா இருக்கு. நாம சொல்றது, தொடர்ந்து இந்து முனை சொல்றது, பல்வேறு நிறுவனுடைய நிகழ்ச்சியிலும் கூட சொல்லியிருக்கோம். இந்து விரோத அரசாங்கத்தை தோற்கடிக்கணும், இந்து முனை அரசியல் கட்சி இல்லை அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆனால் நாம் என்ன சொன்னோமோ அது நடந்திருக்குது. நம்ம அரசியல் பேசலாம் கூட அநேகமா அதிமுக ஒரு காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இல்லை, வேற வழியில் விஜய் கூட போய் சேரும்போது அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போய் என்ன அமைச்சர் பதவி எதிர்பார்க்குறாங்க. அதனால் இப்போ இதை எதிர்த்துட்டு போனால் தான் அங்கே ஏதாவது அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட அதை அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை, அவர் வந்து சிவி சண்முக வீட்டுக்கு மாத்திரம் போகல, திருமாவளவன் வீட்டுக்கு போயிருக்காரு, கம்யூனிஸ்ட் வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தான் பல அதிகமான எம்எல்ஏ காமிச்சிருக்காங்க, அவங்க தான் உடனடியாக ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால அவர் அங்கே தான் போவார். விஜயனுடைய ஆட்சி வந்து தூய்மையான ஆட்சியாக இருக்கணும். புஷ்பா படம் மாடியில வந்து சோஃபா அனுப்பி ஆதரவு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இல்லை, பொதுவாக அவருடைய அறிக்கை டாஸ்மார்க்கு சில விஷயங்கள் எடுத்தது இன்னும் குறைக்கணும், அது வேற கணக்கு இருந்தாங்க கூட உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு. நாம் அதை பாராட்டுறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எடுக்கணும். சட்ட ஒழுங்கு, குறிப்பாக போதை கலாச்சாரம் ரொம்ப பெரிய இருக்கு. இன்னைக்கு கூட இந்த தினமலரில் ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் போதை வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அதனால அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும். நாம் இது உடனடியாக வந்து அதை எதிர்பார்க்க எப்படி தெரியல, ஒரு 6 மாசமாவது ஆகணும். அப்போதான் அவருடைய ஆட்சியை பற்றி தெரியும். நம்முடைய பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி செய்யணும். அவருடைய சொல்லலாம் சரியான சொல்லாக தான் இருக்குது. பின்னாடி செயல்பாடு எப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். செய்யணும் சிறப்பாக செய்யணும் தான் நம்ம. விஜய் அதை வாபஸ் வாங்கிருக்க கூடாதுங்க நம்முடைய நோக்கம். ஏன்னா பல நேரத்தில் இந்த திமுக அரசாங்கம் இருந்தப்போ லியோனின் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், அவர் அந்த பாடநூல் திட்டத்துக்காக நியமிச்சிருந்தாங்க. இது மாதிரி பல கிறிஸ்தவ ஆளுகளை ஊக்கப்படுத்தினாங்க. அவர் தனிப்பட்ட இதில் வந்து ஒரு அரசு இதில் வந்து ஒரு ஜோதிடர் நியமிச்சிருக்காரு. அவர் மேலே அது ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது. அதனால் எதிர்கட்சி அதை கண்டிக்க வேண்டியதில்லை. அவருடைய செயல்பாடு எப்படி, மக்களுக்கு என்ன செயல்பாடு அதை கண்டிக்கலாம். இதை உடனே இதை கண்டிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. அதனால அதிமுக கொடுத்தனால அவர் நீ பயப்பட மாட்டார், தைரியமா இருப்பார். கண்டிப்பா இந்த கம்யூனிஸ்ட் திருமாவளவன் நல்லா வந்து அவங்க ஆதரவு நம்பிட்டு இருந்தாருன்னா 1 வருஷம் கூட நிலைக்காது, கவுத்து விட்டுருவாங்க. ஆமா, கண்டிப்பா பயம் இருந்திருக்கு. ஏன்னா ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்ப இவங்களுடைய ஆதரவை கோரி இருக்காரு, ஆதரவு கொடுத்ததை வந்து அவர் வரவேற்பு தான் கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க எல்லாம் வந்து நம்பிக்கைக்குரிய நபர் இல்லை அப்படிங்கிறது இந்து உன்னுடைய கருத்து. ஆனா இப்ப வந்து அதிமுக வந்து சிவி சண்முகம் தலைமையில, வேலுமணியனுடைய தலைமையில ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால விஜய் அதுக்கு பயப்பட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, நாட்டு ஆளுநர் கட்சி. ஆனா அந்த கட்சி உள்ள வரக்கூடாது நாங்கள் ஆதரவு வச்சிருந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களுக்கான சட்டசபையில் பேச விரும்பாங்க. சட்டசபையில் இன்னைக்கு பேசியிருக்காரு. அவர் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. அதனால் உள்ள வரக்குள்ள நீ எப்படி தடுக்க முடியும்? சொல்லலாம், வெளியில் ஏதோ சொல்லிட்டு இருக்கலாம், சிறுவிழத்தனமாக சொல்லிட்டு இருக்கலாம், அதை எப்படி தடுக்க முடியும்? இன்னைக்கு பேசியிருக்காரு, உள்ள போயிருக்காரு.
அவரையும் மதிச்சு கூப்பிட்டுருக்காரு, பேச சொல்லியிருக்காரு சபாநாயகர். பிஜேபி வந்து இப்ப சட்டமன்றத்துக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற அந்த வாதத்தை முன் வச்சுட்டு இருக்கிறது அவங்க இல்லை, அதை கண்டிக்கிற உள்ள போயிருக்காரு. தடுக்க முடியுமா? எப்படி தடுக்க முடியும்? எத்தனை பேர் ஜெயிச்சாலும் போயிருப்பாங்க, ஒரு ஆள் ஜெயிச்சுட்டு போயிருக்காரு. இவர் மத்திய செயலர்கிட்ட போய் பார்க்குறேன், நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து நான் போய் பிரதமரை பார்ப்பேன், உள்துறை அமைச்சர் பார்ப்பேன், நிதி கேட்பேங்கிறாரு. பிஜேபி வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது, அவருக்கு போகக்கூடாதுல்ல. பாஜகவுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கிடைச்சிருக்காரு. வந்து இந்து அமைப்புகளுடைய எல்லாருடைய முடிவும் பாஜக பெரிய தொழில் நாட்டினுடைய இப்போ ஒரு ஆட்சி செஞ்சக்கூடிய 10 வருஷம் ஆட்சி செஞ்சக்கூடிய முதலமைச்சரை 10,000 ஓட்டில் தோக்குறாரு. ஆனால் இன்னைக்கு மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகின்றார்கள். அதனால ஒட்டுக்கா விஜய் அவர்களுக்கு போட்டிருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய தோல்வி எடுக்க முடியாது. இந்து இயக்கம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நெருக்கடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. நம்ம தொடர்ந்து இந்து மக்கள் மத்தியில் வேலை செய்வோம். இரண்டு பிரிவுகளா அதிமுக சிதறடிச்சு சட்டமன்றத்தில் எதிராக ஒரு ஆதரவு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக அதே நேரத்தில் பாஜக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தங்களை வைக்கிறாரு. உங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே விஜய எதிர்ப்பு எதுவுமே கிடையாது, அதை ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. காரணம் இல்லை, விஜய் இப்போ நல்ல ஆட்சி, ஏன்னா இப்போதான் வந்திருக்காரு, புதுசாக வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. பல்வேறு வகையில் நான் நல்லது செய்வேன் கறிக்கி கொடுத்துருக்காரு. அப்போ கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து அதை ஆதரிச்சு தான் பார்க்கணுங்கிறது நம்முடைய கருத்து. உயிரை பேரம் நடந்திருக்கு சொல்லி எதிர்கட்சி தலைவராக மற்ற தலைவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியெல்லாம் பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. விஜய் கட்சியில் பணம் கொடுக்காம தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால மக்கள் வந்து இந்த பணம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு சரியான பாடம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரியல கேள்வி. இல்லை, இந்து அறநிலையத்துறை நாம் என்ன சொன்னா, தனியார் ஒரு வாரிய அமைச்சு தனியார் கொடுக்கணும், அவங்க சிறப்பாக செய்வாங்க. அதுக்கு பல உதாரணங்கள்லாம் நம்ம சொல்றோம். கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம கோரிக்கை என்ன இருக்குதோ அது தொடர்ந்து சொல்லுவோம். ஒரு ஆட்சி சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக தான் வாழ்த்தொழிய பாய்க்கு நம்முடைய என்ன கோரிக்கை இருக்கோ தொடர்ந்து சொல்லுவோம். நாமளும் கூட அவருக்கு ஏதாவது நேரம் டைம் கேட்போம். பழைய அரசாங்கத்துக்கு நேரம் கேட்டால் எப்பவுமே சந்திக்கிறதுக்கான அவர் கொடுக்கல. இவர்கிட்ட நேரம் கேட்டால் நம்முடைய கோரிக்கையெல்லாம் நேரடியாக கொடுக்கப்படும். மத்திய சர்க்கார் என்ன செய்யணுமோ எல்லா மாநிலத்துக்கும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க தான் நாம எதிர்பார்க்கிறோம், நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா இவர் வந்து ஒரு சுகமான உறவு வச்சுக்கணும். இந்த திமுக காரர் மாதிரி சண்டை கட்டாம நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ நிதியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா அவங்க செய்வாங்க. இப்ப மாத்திட்டாரு. இப்ப RSS தான் போய் ஆதரிக்கூடாதுல. இப்ப இவர் என்ன சொல்றாரு, பாட்டாளி மொழி கட்சி இருக்கவங்க ஆகாது, பாஜக இருக்கிறவங்க ஆகாதுங்கிறவர். அப்போ அவங்க RSS பிள்ளை தானே, இவர் எதுக்கு போய் அப்புறம் அங்கே ஆதரவு கொடுக்குறாரு? போகக்கூடாது இல்லை. இதெல்லாம் வந்து இதுல என்னன்னா அவர் வேஷம் போடுறாருன்னு நமக்கு தெரியுது. எப்படிங்க? இல்லை, அவரு வந்து பாஜகவில் வந்து அவருக்கு ஆதரிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஒரே எம்எல்ஏ தான் இருக்காங்க. பாஜக பற்றி மேடையில் வச்சிருக்கான், திமுகவின்னு சொல்லியிருக்காரு, பாஜகன்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ பதவியேற்புல அது மாதிரி எதுவும் பேசலையே, ஒன்றும் சொல்லலையே. அங்கே எதுக்கு இருக்கு, இவங்களுக்கு என்ன வேணுமா வேண்டாமா இருக்கு, ஒரே எம்எல்ஏ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? இது எங்கேயோ தவறு நடந்திருக்குது. இல்லை, விஜய் அன்னைக்கு வந்து ஒரு தனிநபராக ஒரு நடிகராக இருந்தார். இன்னைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் நான் எல்லாத்துக்கும் சமமாக நடந்துக்கணும்னு சட்டசபையில் சொல்லியிருக்காரு. அதனால் அவர்கிட்ட வர்ற காலங்களில் நம்ம எதிர்பார்க்கிறோம், சொல்லுவார்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்போம். ஆமாம், 17 தான் சொன்னேன். ஆர்ப்பாட்டம் 17 தான் சொன்னேன். 17 ஞாயிற்றுக்கிழமை, 17 ஞாயிற்றுக்கிழமை.
சமயத்துல கலந்து இறங்குமா? அர்த்தம் இல்லை இல்லை, ஆட்சி நல்லா செய்ய வரைக்கும் அவங்க உதவி பண்ணுவாங்க. அப்புறம் பாஜகங்கிறது ஒரு கட்சி, அவங்க வளர்ச்சிக்காக அவங்களுடைய வேலை செய்யணும். தமிழ்நாட்டிலையும் வந்து பாஜக ஆட்சி செய்யணும்னு அவங்க நினைக்கிறது இது இயல்பு. திருமாவளவனா முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. அப்படி வந்து பாஜக இந்த தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறதுல அவங்க கட்சி வளர்ச்சிக்காக வேலை செய்வாங்க. அதே நேரத்தில் அரசாங்கம், மத்திய சர்க்காருங்கிறது மாநில சர்க்காருக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. அது அதிமுக தானே. அவ்வளவு சொல்ற இந்த கூட்டணி இல்லைன்னு தான் இருப்போம். பார்க்கலாம், அதுக்கான முயற்சி பண்ண நிறைய செலவெல்லாம் மிச்சமான ஏதோ முயற்சி பண்றாங்க. அது உடனே நடக்கணுமா என்னன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும்.